என் பேர் ரேணுகா. நான் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரேன். எனக்கு ஒரு கேள்வி. இறப்புனாலும் 40ன்றாங்க, பிறப்புனாலும் 40, எல்லாத்துக்குமே 40 சொல்றாங்க. அது எதுக்கு? சரி, அப்படின்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க. ஃபாத்தியா ஓதுறாங்க எல்லாத்துக்குமே. சரி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம் சமுதாயத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு 40ஆம் நாள் சடங்குன்னு ஒன்று செய்வாங்க. 40ஆம் பாத்திகான்றதுக்கு பேர். பிறப்பு ஒரு குழந்தை பிறந்துன்னு வைங்களேன், அந்த தாய்க்கு 40ஆம் நாளைக்கு தண்ணி ஊற்றி சடங்குலாம் செய்வாங்க. அப்போ பிறந்தாலும் 40, இறந்தாலும் 40. இந்த 40ல் என்ன ஒரு விசேஷம் முஸ்லீம்கள் இப்படி சொல்கிறாங்களேன்னு கேட்குறாங்க. முதல் விஷயம், இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவருக்குண்டு எந்த ஒரு சடங்கு இஸ்லாத்தில் கிடையாது. ஒரே சடங்கு என்னவென்று சொன்னால், இறந்தவரை குளிப்பாட்ட வேண்டும், இறந்து போனவரை குளிப்பாட்ட வேண்டும், நல்ல ஒரு ஆடையை, தைக்கப்படாத ஒரு ஆடை அணிவிக்க வேண்டும், அவருக்கு ஒரு பிரார்த்தனை செய்து, இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவருடைய தவறுகளை மன்னிச்சிரு, சொர்க்கத்தில் நல்ல ஒரு மாளிகையை கொடு, அவருடைய பாவங்கள்லாம் கழுவிரு, இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை செய்து விட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும். இவ்வளவுதான் இறந்தவருக்கு செய்ய, வேற ஒன்றும் கிடையாது. 3வது நாள், 7வது நாள், 40 நாள், 50 நாள் ஒன்றுமே கிடையாது. இறந்தவருக்கு செய்கிற கடமை என்னன்னு கேட்டால், அவர் குளிப்பாட்ட வேண்டும், தோளில் சுமந்து செல்ல வேண்டும், அவர் அடக்கம் செய்ய வேண்டும், ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதோடு திரும்பிட வேண்டியதுதான். அதற்கு பிறகெல்லாம் எப்போதெல்லாம் நமக்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் தினசரி தொழுகையில் தகப்பனுக்காக பிரார்த்தனை செய்யலாம். இறந்து போன தகப்பனுக்காக வேண்டி, கடவுளே என் தகப்பனை மன்னிச்சிரு, அவர் நல்ல அந்தஸ்தை கூட டெய்லி கேட்கலாம், நினைவு வரும்போதெல்லாம் கேட்கலாம், அவரவர் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த கூலிக்கு ஆள் பிடிச்சி இந்த சடங்கு செய்யறது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இந்த 40ஆம் பாத்தியாவெல்லாம் யார் செய்வாங்கிறீங்க? யாரையோ மத குருண்டு இருப்பாங்க, அவங்க கூட்டு வருவாங்க, அதுக்கெல்லாம் காசு. பணக்காரனுக்கு ஒரு மாதிரியா செய்வான், ஏழைக்கு ஒரு மாதிரியா செய்வான். எங்க மதத்தில் இருக்குது பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியான்னு சொல்லி 3வது நாளைக்கு ஒரு பாத்தியான்னு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்க மார்க்கத்தில் இது இல்லை, முகமது நபி சொல்லலை, குரான்ல இல்லை. 7வது நாளைக்கு வந்துக்கிட்டு உங்க செத்து போன ஆளுக்கு ஆவி சுத்திக்கிட்டு இருக்கும், வாங்க பாத்தியா ஓதுங்கம்பாங்க, அதுக்கு பணத்தை கொடுப்பாங்க. அது எப்படி பணம்? கோடீஸ்வரனா இருந்தா அவன் பாத்தியா காலையில ராத்திரி வரைக்கும் ஓடும். ஏழையா இருந்தான்னு வைங்கள 10 நிமிஷம் போயிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்ப கொடுக்குற காசுக்கு தகுந்தவாறு இப்படியான பாத்தியாக்கள்லாம் ஓதி செய்யறாங்க. இவனுக்கெல்லாம் இந்த கூலிக்கு ஓதக்கூடியவர்களுக்கெல்லாம், உங்க தாய், இறந்து போன தாய் தகப்பன் நல்லா இருக்குன்னு என்ன இருக்குமா? என் தகப்பனை பத்தி நான் நினைப்பேன், என் தாயுடைய நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன், நான் பிரார்த்தனை, கடவுளே எங்க அம்மாவை மன்னிச்சிருந்தா நான் உள்ள திறந்து கேட்பேன். கூலிக்கு ஒருத்தனை கூட்டிட்டு கேட்கலாம், என்ன கேட்பான்? கேட்கும்போது நிச்சயமா எவ்வளவு தூரம் வாங்கி தெரியலையே, அதான் பிரார்த்தனை பண்ணுவான். மனசுக்குள்ள என்ன இருக்கு? பிரியாணி போடுவானா, தருவானா, ரூபா தருவானா, ட்ரெஸ் தருவானா, இப்படிதான் ஓடுமே தவிர ஏன் தகப்பனை பத்தி அவனுக்கு என்ன அக்கறைங்கிறேன். இஸ்லாம் இந்த புரோகிதம் புரோக்கரை வேணாங்குது. 3க்கு வேணாம், 7க்கு வேணாம், 40க்கு வேணாம், டைரக்டா கேளு. அடக்கம் பண்ணிட்டியா, தினசரி 5 வேளை தொழுகைக்கு பிறகு தகப்பனுக்காக பிரார்த்தனை பண்ணு, தகப்பனுக்காக கேளு, அவர் நன்மை, அவர் கடன் வச்சிருந்தானா கடனை அட. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் செய்யற, தகப்பனுக்கு செய்யற கடமையில முக்கியமான கடமை அவன் தகப்பன் பட்ட கடனை அடைப்பது. தாய்ப்பட்ட கடனை எத்தனை பேர் செய்யறான்? இது செய்ய மாட்டேங்கிறான். பாத்தியா கரெக்டா ஓதிடுறான். என் தகப்பனார் ஒரு ஆள்கிட்ட 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு இறந்துட்டாருன்னு சொன்னா, நான் கஷ்டப்பட்டு நான் கொண்டே கொடுத்து, இந்த எங்க அப்பா வாங்கின கடன் வச்சுக்க, எங்க அப்பனை குற்றவாளி ஆக்கிறத மறுமையில கடவுள் கேட்பாரு அப்படின்னு சொல்ற கடமை எங்களுக்கு இருக்கிறது. அப்ப இறந்து போனவர் ஏதாவது வசியத்துனா ஒரு, அதாவது மரண சாசனம், இதுக்கு இந்த காரியத்துக்கு இதை செய்யுங்க, அதுக்கு 10,000 ரூபா கொடுங்க, இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு வைங்க, அதை நிறைவேற்றணும். பிள்ளைகளா இருக்கக்கூடியவர்கள் இறந்தவருக்கு செய்யற கடமை இந்த பாத்தியாக்கள் கிடையாது. அவர் வச்ச கடன் அடைப்பது, அவர் ஆசைப்பட்ட நல்ல கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுப்பது, கடவுள்கிட்ட எப்போலாம் வாய்ப்பு கிடைக்குது அப்போதெல்லாம் நம்ம பிரார்த்தனை செய்வது, இதுதான் எங்க மார்க்கத்தில் இருக்கே தவிர இந்த 40ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, ஒரு பாத்தியாவும் இஸ்லாத்தில் கிடையாது. அது பிறப்பு இருக்கா இல்லையா? பிறப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த பிரசவத்தினால ஒரு விதமான திரவங்கள் சுரந்து கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க தொழுகை இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? மாதவிடாய் நேரத்தை தொழ முடியாது. அதே மாதிரி பிரசவத்தினால் ஏற்பட்ட அந்த கசிவுகள் வரும் பொழுது தொழக்கூடாது. அது ஆளுக்கு வித்தியாசப்படும். சில பேருக்கு 1 வாரம் இருக்கும், சில பேருக்கு 3 நாளுக்கு, சில பேர் 10 நாளைக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க குளிச்சுட்டு தொழுகை எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிற வேண்டியதான். இதை 40 ஆக்கி விட்டாங்க. 40 நாள் வரைக்கும் சடங்காக 40 நாளைக்கு ஒரு தண்ணியை ஊற்றி சுத்தமாகறாங்க. அது உடற்கூறு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பிரசவ தீட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஆளாளை பொறுத்து வித்தியாசப்படும். அந்த நாட்களில் அவங்க தொழுகை நடத்த வேண்டிய கூடாது, தொழுகை இல்லை உங்களுக்கு. அந்த காலத்திற்கு ஆளை பொறுத்து முடிவு செய்யப்படுமே தவிர நாள் நிர்ணயிக்க முடியாது. ஒருத்தருக்கு 10 நாள் இருக்கும், ஒருத்தர் 5 நாள் இருக்கும், 1 வாரம் இருக்கும். இதை விளங்காம நினைச்சிட்டாங்க,
இதுக்கு செத்தா 40 பிறந்தா 40 சொல்லி இப்படி ஒரு கணக்கு கொண்டு வந்துட்டாங்க. 40ங்கிற நம்பருக்கெல்லாம் எந்த ஒரு முக்கியத்துவம் இஸ்லாத்தில் கிடையாது. எல்லா நம்பரும் கடவுள் நம்பர் தான். ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குன்னு ஒரு சிறப்பு மதிப்பு எதுவுமே கிடையாது.